ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹலோ அழகிங்களா. எங்கடா வீடியோ வேக வேகமாக ஓடுதே அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம், இல்லை யோசிச்சுட்டே இருக்கலாம் எந்த இடம் அப்படின்னு. லைக் இது கொஞ்சம் பெரிய வீடியோ தான் யூஷுவல் என்னோடய வீடியோ லென்த்தை விட. பட் இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப அழகான இடம். அண்ட் நாங்கள் வந்துட்டு வில்லேஜ் சைடு ரூட் தான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம் இந்த இடம் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது இந்த இடம். லைக் சரி என்னடா இடம்ன்ற எந்த இடம்னு சொல்லலை அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கலாம் நீங்கள். இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒசூர் பக்கமாக இருக்க ஒரு சின்ன சிவன் கோயில் தான். லைக் அது வந்து எப்படின்னா, லைக் ஒரு சின்ன ஓடை மாதிரி, லைக் சின்ன தண்ணி போகிற இடம் மாதிரி, அதுக்கு நடுவில் ஒரு சிவன் கோயில் மாதிரி இருந்தது. நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன பாலம் மாதிரி அதை நடந்து போகிற மாதிரி தான். நிறைய பேருக்கு இந்த இடம் தெரிஞ்சிருந்துருக்கும், பட் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு தான் நான் இந்த இடம் சொல்கிறேன். ஸோ 2 வகையில் போகலாம். நாங்கள் வந்துட்டு பெங்களூர் பார்டர்லேருந்து போனோம். ஸோ நாங்கள் வில்லேஜ் ரூட் ப்ரிஃபர் பண்ணி போயிருந்தோம். அதனால் அதுவும் பகலில் போயிருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 9 o'clock அந்த மாதிரி போயிருந்தபோது, ஸோ அந்த சில் ப்ரீஸ், ஒரு இதமான வெயிலோட ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடமே. சீனிக் பியூட்டியாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் லைக் ஆல்மோஸ்ட் நாங்கள் கிட்டக்க ரீச் ஆகிட்டோம் இந்த இடம்லாம். ரோடு இங்கெல்லாம் வந்து நல்லா தான் இருந்தது, பட் கொஞ்சம் கிட்ட போக போக பார்த்திங்கன்னா ரோடு அவ்வளோ நல்லா இல்லை. லைக் கரடு முரடா நிறையா லைக் பள்ளமாக இருந்தது. ஸோ இட்ஸ் ப்ரிஃபரபிள் நீங்கள் வண்டியை கொஞ்சம் முன்னாடி நிறுத்திட்டு நடக்க முடிஞ்சாலும் ஓகே, இல்லை அந்த இடம் உங்களுக்கு ஓகே ட்ரைவ் பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதுதான் நான் சொன்ன இடம். பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. நீரோட்டங்கள்லாம் பார்க்க பிடிக்குன்றவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகான இடம். போய் சில பிக்சர்ஸ்லாம் நாங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டோம் அந்த நீரோடையில். அண்ட் அந்த டே ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லை, குட்டி சன்னதி தான், பட் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடமே. நந்தீஸ்வரர் இருந்தார் முன்னாடி. அண்ட் சின்ன சின்ன சிற்பங்கள்லாம் இன்னும் வச்சுருந்தாங்க. லைக் லக்ஷ்மி தாய் வச்சுருந்தாங்க, விநாயகர் இருந்தார் மஸ்ட்டு. அண்ட் நாங்கள்லாம் வந்து அந்த பியூட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் அந்த இடத்துல. அந்த இடத்துக்கு போனால் சீக்கிரம் வரணும்னு தோணவே தோணாது. அந்த அலையோட அலையாக லைக் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பக்கம் தென்னை மரம் ஒரு சைடு ஃபுல்லாக. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டெப்பாக தண்ணி இறங்குற மாதிரி இருந்தது. இந்த வாட்டி கொஞ்சம் ஃப்ளோ தண்ணி வேகமாக இருந்த மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் பாசிவும் இருந்தது. கொஞ்சம் வயசானவங்களோ இல்லை குழந்தைங்களோ இருந்தால் கொஞ்சம் கவனித்து நடக்கணும். ஆனால் நிறையா பேர் வந்திருந்தாங்க. அண்ட் ஆல்சோ பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த இடத்த. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்த எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ, இயற்கையை எவ்வளோ ரசிக்க முடியுமோ அது எல்லாமே பண்ணிவிட்டு வேறு இடத்துல போயிட்டு டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ் வந்துட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். அண்ட் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடக்கிறது அப்படின்ட்டு இயற்கையாக பின்னி பிசைஞ்சு அந்த சூழலே வந்து சொல்கிறதுக்கு இல்லை, கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த சைடு அவ்வளோவா பீச்சஸ் கிடையாது. லைக் சென்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெசன்ட் நகர், மெரினா மாதிரி பீச்சஸ் இருக்கும். லைக் நம்மளுக்கு தண்ணி அப்படின்னு இல்லை விளையாடுறதுக்கு இல்லை பார்க்குறதுக்குலாம் நிறைய இடம் இருக்குது. அண்ட் கிருஷ்ணகிரி எடுத்துக்கிட்டோன்னா டேம் இருக்கும். அண்ட் அங்கேயும் வந்துட்டு அந்த பார்க்கெல்லாம் இருக்குது போட்டிங்லாம் போகிறதுக்கு. பட் இந்த சைடு இல்லை, பெங்களூர்னு எடுக்கும்போது இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அண்ட் பெருசாக ப்ரைஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, என்ட்ரியும் ஒன்றுமே கிடையாது தான். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட வண்டி இருக்குது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உங்களால் வந்துட்டு காரில் போக முடியும், இல்லை வேறு ஏதாவது மீன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஓகே. ஆனால் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இங்கே அவ்வளோவா கிடையாது. ஓன் ட்ரான்ஸ்போர்ட் இருந்தால் தான் நம்மளால் ரீச் பண்ண முடியும் இந்த இடத்த. இயற்கையாக குழந்தையாகி விளையாண்டு போதும் அப்படின்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோவை. இதுதான் வெளியேற இடம். ஒரு வழியாக கிளம்பணும் அப்படின்னு மனசு வந்து சரி கிளம்புவோம். ஏன்னா வயிறு கொஞ்சம் கபகபன்னு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு மதிய நேரம். அண்ட் அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கே ஒரு படி மாதிரி காட்டினால அது வழியாக தான் மேலே ஏறி அந்த பக்கம் சாமி பார்க்க போகணும். அது வழியாக தான் திரும்பி வரணும். அண்ட் இது ஒரு குட்டி சுழல் மாதிரி இருந்தது. அது பார்த்துட்டு இருந்தோம். அதில் குட்டி குட்டியாக பொருள்லாம் போட்டு விளாண்டுட்டு இருந்தோம் நானும் என் வீட்டுக்காரும். அதுக்கப்புறம் திருப்பி இந்த சைடு, இது வந்து ஆப்போசிட் சைடு, அதில் குட்டி குட்டியாக வந்து செடி. அண்ட் இந்த பக்கமும் கொஞ்சம் நல்ல தென்னை மரம் இருந்தது. இதெல்லாம்
ஒரு வழியாக பார்த்துட்டு பாய் அந்த இடத்துக்கு பெருசாக ஒன்று சொல்லிவிட்டு திருப்பி அலையெல்லாம் ரசிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பும்போது நாங்கள் வந்து ஹைவே ரூட் எடுத்துட்டோம். திருப்பி கிராமத்துக்குள்ளே போகாமல் லைக் ஸ்ட்ரெயிட் ரோடு தான் அது. இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் போயிட்டோம். வரும்போது அந்த இடத்த பார்த்து வர்றது ஒரு பெரிய அழகுனா சீக்கிரம் போகணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் வந்து பசினால கடகடன்னு அந்த இடத்த கடந்து போயிட்டோம். ஜஸ்ட் ஒரே ரோடு தான். அடுத்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்தோம். அண்ட் எஸ், கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோவை. இந்த லொக்கேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். முடிஞ்சால் கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த இடத்த நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.